வணக்கம். இஸ்ரேல் இனி ஜனநாயக நாடு அல்ல. அந்த நாட்டை பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிக அழுத்தம் திருத்தமாக திருத்தியமைக்க வேண்டும். பாலஸ்தீனர்களினுடைய தனி நாட்டை வெறுமனே வாய் சவடால் மூலமாக உலக நாடுகள் அங்கீகரிக்க கூடாது. அதை நிதர்சனமாக கண்முன்னால் காண்பதற்கான செயல்முறையை கொண்டு வர வேண்டும். இதை கூறியிருப்பது யார்? உலக புகழ்பெற்ற 102 ராஜதந்திரிகள் ஒன்றாக இணைந்து சர்வதேச கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். 91 பேர் பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளை சேர்ந்த சர்வதேச தூதராலயங்களில் தூதுவர்களாக பணியாற்றியவர்கள், மத்திய கிழக்கில் அதிகமாக பணியாற்றியவர்கள் இதில் இருக்கின்றார்கள். இது தவிர 11 பேர் சர்வதேச அளவிலான மிக உச்சக்கட்ட ராஜதந்திரிகளாக இருந்தவர்கள், ஐக்கிய நாடுகள் சபை போன்ற இடங்களில் ராஜதந்திரிகளாக இருந்தவர்கள், சர்வதேச சட்டங்களை நன்கு அறிந்தவர்கள், ஜனநாயக முறையில் ஒரு நாடு எப்படி செயற்பட வேண்டும் என்ற அடிப்படை விதியை நன்கு உணர்ந்தவர்கள். அத்தகைய சர்வதேச சட்டங்களை உணர்ந்தவர்கள் இன்று அரசியலில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அரசியல்வாதிகள் இப்படி செயற்பட முடியாது என்று இஸ்ரேலுக்கு அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றார்கள். இந்த கடிதத்தை பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங்கிற்கும் பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாமிற்கும் அனுப்பி இருக்கின்றார்கள். தி கார்டியன், லீ மெண்டே ஆகிய ஊடகங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் ஏன் ஜனநாயக நாடு இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்பதற்கு பல காரணங்களை வரையறை செய்திருக்கின்றார்கள். முதலாவது, இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை அவர்களுடைய வாழிடங்களில் இருந்து விரட்டி அடித்து 100% நிலப்பரப்பில் 2 மில்லியன் மக்கள் மிகவும் நெருக்கடியான ஓர் இடத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களை நெருக்குவாரத்திற்கு உள்ளாக்கி 30% இடத்திற்குள்ளே முடக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலும் அவர்களை அமைதியாக வாழ முடியாது, கொடும் செயல்களை செய்கின்றார்கள். இப்படி செய்வது ஒரு ஜனநாயக மரபு அல்ல. இவ்வாறான செயலை செய்கின்ற ஒரு நாட்டை ஜனநாயக நாடு என்று கூற முடியாது. பாலஸ்தீன மக்கள் தங்கள் அளவில் ஓர் உரிமையை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் உச்சகட்டமாக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கின்றார்கள். அப்படி செய்கின்ற பொழுது இது சர்வதேச சட்டங்களின்படி சரிவருமா, மனித உரிமை சட்டங்களின்படி இது சரிவருமா என்ற கேள்விகளை அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்காமல் சர்வதேச நிறுவனங்கள் வழங்குகின்ற தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் செயற்படுகின்றார்கள். இது மாத்திரம் அல்லாமல் மேற்கு கரை பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற இஸ்ரேலியர்கள் தட்டி கேட்க ஆளில்லாத கூட்டம் போல பெரும் அடாவடித்தனங்களை செய்கின்றார்கள். இந்த அடாவடித்தனத்திற்கு இஸ்ரேலிய அரசும், இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரும், இஸ்ரேலிய ராணுவமும் துணை போகின்றன. இது ஜனநாயக பண்பாகாது. இத்தகைய செயலை செய்கின்ற ஒரு நாட்டை இனியும் ஜனநாயக நாடு என்று வரையறை செய்ய முடியாது. எனவே இஸ்ரேலை ஒரு ஜனநாயக நாடென கருதி அதற்கேற்ற அணுகுமுறைகளை மென்மையாக செய்த பிரிட்டனும் பிரான்சும் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உலக சட்டங்களை மதிப்பதாக கருதி பிரிட்டன், பிரான்சினுடைய இன்றைய தலைவர்கள் 2025 ஆண்டில் தான் பாலஸ்தீன தனி நாட்டை ஏற்றுக்கொண்டார்கள். இது மிக தவறான செயல் என்றும், மிக மிக காலம் கடந்த ஓர் அங்கீகாரம் என்றும், காலம் கடந்து கிடைக்கின்ற நீதியும் கூட அநீதிதான் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இப்படியான அங்கீகாரங்களை செய்துவிட்டு அவரவர் தங்கள் போக்கில் போகின்றார்கள். அதை செயற்படுத்துவதற்கு யாரும் உளப்பூர்வமாக எதையும் செய்யவில்லை. எனவே பாலஸ்தீன தனியரசை அங்கீகரிப்பது அல்ல கெட்டித்தனம், அதை நடைமுறைப்படுத்துவதுதான் கெட்டித்தனம். அதில் பிரிட்டன், பிரான்ஸ் இனிமேலாவது போலி வேடங்களை விட்டு நேரடியாக நேர்மையாக களமிறங்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய அரசு மேற்கு கரையில் நடத்தி கொண்டிருப்பது ஓர் இன சுத்திகரிப்பு தான் என்பதற்கு வேறு புதிய ஆதாரங்கள் தேவையில்லை. அதேவேளை 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை தாங்கள் ஆதரிக்கவில்லை என்றும், அது மிகவும் கொடிய செயல் என்றும் குறிப்பிட்ட அவர்கள் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவு என்று நினைத்துவிடக் கூடாது. ஹமாஸ் அமைப்பு பாலஸ்தீன மக்களினுடைய உள்ளங்களை பிரதிபலிக்கவில்லை என்றும், அவர்கள் சரியான ஆட்சியாளர்கள் இல்லை என்றும், அவர்களும் தோல்வியடைந்த ஆட்சியாளர்களே என்பதையும் இவர்கள் மறக்கவில்லை.
செயல் இழந்த ஹமாஸினாலும் செயல் இழந்த இஸ்ரேலிய இன்றைய ஆட்சியாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும். மக்களின் உரிமைகளையும் நிலங்களையும் பறிப்பது ஜனநாயகத்தினுடைய அடையாளம் அல்ல என்பதை இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டும். OECD நாடுகளில் இஸ்ரேல் அங்கத்துவ நாடாக இருக்க தகுதி உடையதா என்ற கேள்வியையும் இது பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. அதேவேளை உருவாகி கொண்டிருக்கின்ற பாலஸ்தீன அரசு பழைய முறையில் இருக்கக்கூடாது. அது உலக ஜனநாயகத்திற்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும். அதை பாலஸ்தீன மக்கள் உருவாக்குவதற்கு துணிந்து நிற்க வேண்டும். ஆயுதங்கள் கையில் இருக்கின்றது என்ற காரணத்தினால் ஆயுததாரிகளினுடைய சர்வாதிகாரத்திற்கும் அவர்களுடைய கதைகளுக்கும் இடம் விடக்கூடாது. அவர்களை திருத்த வேண்டிய கடமை பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கின்றது என்பதையும் பாலஸ்தீன மக்கள் பொறுப்புடன் உணர வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள். இஸ்ரேலிய பிரதமர் இனி இஸ்ரேலிய மக்கள் வாழ்முனை வாழ்வையை சந்திக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இது மிகவும் தவறான ஒன்று. இஸ்ரேலை பின்னடைவான இடத்திற்கு கொண்டு சென்று மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிவிடுகின்ற செயலாகும். இவற்றையெல்லாம் நிறுத்த வேண்டும். இஸ்ரேல் ஜனநாயக நாடாக மாற வேண்டும் என்று இவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இந்த அதிர்ச்சி அறிக்கை உலக தலைவர்களை விரைத்து நடுநடுங்க வைத்திருக்கின்றது. இனிமேல் அரசியல்வாதிகளை மட்டும் நம்பி அறிஞர்கள் அமைதியாக இருக்கக்கூடாது என்பதும் உலக அறிஞர்கள் விழித்தள வேண்டும் என்பதும் இந்த 102 பேர்களினுடைய இணைந்த கூட்டறிக்கையின் பிரதானமான சாராம்சமாக இருக்கின்றது. வருகின்ற இஸ்ரேலிய தேர்தலில் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய வெற்றிக்கு முன்னால் விழுந்திருக்கின்ற பெரிய கண்ணிவடியாக இது இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.